ஹஸ்பண்ட் திடீர்னு காலையில் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமியாக இருந்துச்சு. சரி பாப்பாவை கொண்டு போய் மாமியார் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் போயிருந்தோம். ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அதனால். போயிட்டு வரும்போது காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். போகும்போது பை எடுத்துகிட்டு போக மறந்துட்டோம். அதனால் இந்த சாக்குலேயே தூக்கிட்டு வந்தாச்சு. இவங்க எப்பயாவது தான் இப்படி கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லுவாங்களா, அதனால் எனக்கு ஒன்றுமே புரியல. போட்டது போட்டபடியே வச்சுட்டு போயிட்டேன். சரி வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு திடீர்னு பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம். பெருசாக ஒன்றும் காயெல்லாம் வாங்கிக்கல. தக்காளி, உருளைக்கிழங்கு அப்புறம் இந்த மிளகா பார்த்தோன்னே கொஞ்சம் பஜ்ஜி சாப்பிட்ணுன்னு டெம்ட் ஆயிடுச்சு. சரி அது வாங்கியிருந்தேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி சுத்தமாக இல்லவே இல்லை. சரி அதுவும் கொஞ்சம் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு காயெல்லாம் எடுத்து அங்கங்கே அரேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ரொம்ப தக்காளி வெளியில் வச்சா எவ்வளோ நாள் ஆனாலும் பழுக்கவே மாட்டேங்குது. எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. இப்போ யூஸ் பண்ண மட்டும் 2 எடுத்து வச்சுட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு தனியாக இதில் தான் வெளியில் தான் வச்சுருப்பேன். ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் உருளைக்கிழங்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் பஜ்ஜியுமே பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது என்றைக்கு செய்ய போகிறேன்னு தெரியல. ஏதோ ஆசையாக வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா பிரியாணிக்கும் அப்புறம் தயிர் பச்சடிக்கும் வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது அந்த பேஸ்கெட் பக்கத்துலேயே வச்சுப்பேன். எல்லா பக்கமும் கவுண்டர் டாப்பில் வெங்காயத்தோல் ஆகும். அது தனியாக எடுத்துகிட்டு போகணும். அதனால் இதிலே போட்டுட்டு அதை கொட்டிட்டு திருப்பி இதிலே நம்ம கொலாண்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இதிலே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். 2த்துக்குமே ஒரே மாதிரி தானே வெங்காயம் நறுக்கணும். அதனால் எனக்கு பெருசாக இதாக தெரியல. நான் ஒன்றாவே வச்சுக்கிட்டேன். தக்காளியும் அதே மாதிரி நைஸாக கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் பிரியாணி வீடியோவை கேப்சர் பண்ணணுன்னு தான் நான் வேகமாக அந்த வீடியோவை எடுத்தேன். வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கும்போதே ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆனது எனக்கு தெரியல. நான் அதுக்கப்புறம் தான் பார்த்தேனே. சிக்கன் வாஷ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வைக்கணும். அப்புறம் எல்லா பாத்திரத்துலையும் கவுள் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு பாத்திரத்தை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சிக்கன் கழுவலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேவிக்கு தனியாக, அப்புறம் பிரியாணி பீஸ்க்கு தனியாக, அப்புறம் 65க்கு தனியாக பிரித்து வச்சுட்டு இருந்தேன்.